விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐந்து அடிப்படை கோரிக்கைகளையும் ஐரோப்பிய ஒன்றிய அவையிடம் முன்வைத்து அவற்றின் மீதான உடனடி நடவடிக்கைகளையும் கோருகின்றோம். இத்தருணத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பையும் தற்பொழுது உங்கள் முன் நாங்கள் தர இருக்கின்றோம். தன்னாட்சி உரிமை குறித்தானவர்கள், தனி அரசு அமைக்கும் தகுதி பெற்றவர்கள், கட்டமைப்புகள் உடைக்கப்படுவதற்கான சூழ்ச்சிகள் நடக்கிறது. படைப்புகள் எமது தேச விடுதலையை சிதைப்பதாக படைக்கப்படுகிறது. இது குறித்து யாவரும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சமாதானம் பேசி வந்தவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற பொழுது நாம் ont disparu de force de cette même année. Et aujourd'hui, le monde parle de ce génocide. உரிமைக்காக எழுத்தமிழா என்கின்ற இந்த நிகழ்வினை இந்த இளையவர்கள் தான் அணையாது என்ற ஒரு செய்தியை தாய் மண்ணிலே செம்மணியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அங்கே It is a continuing process. It is systemic. It is a state sanction. It aims to erase our history and identity. அந்த பொறுப்பு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. Dit is de realiteit van de tamme ervaring onder de Sri Lankaanse staat. Een monopolie op geweld en systematisch disproportioneel optreden. இச்செயல் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாகியது. இது போன்ற முயற்சிகளில் இளைஞர்களாகிய நாம் சோர்ந்து போகாது தொடர்ந்து ஒன்றாக வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம். நாளை நாமும் ஜிப்சி இனம் இன்னும் ஒரு ஜிப்சி இனமாக மாறிவிடுவோம். இசைவானது. நமது மக்கள் தன்னாட்சி உரிமை குறித்தானவர்கள், தனி அரசு அமைக்கும் தகுதி பெற்றவர்கள். அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையில் இந்த உரிமையை எவரும் நிராகரித்துவிட முடியாது என்று எமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் கூட்டிற்கு அமைய அவரின் வழிகாட்டலில் எனது தாயகமாம் தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கான விடுதலை பயணத்தில் உறுதியுடனும் பற்றுடனும் என்னை அர்ப்பணித்து
தொடர்ந்தும் போராடுவேன் என மண்மீட்பு போரில் வீரராகிய வீர மறவர்களின் நினைவுடன் தம்மை ஈகம் செய்த நாட்டு பற்றாளர்கள் பொதுமக்களையும் நினைவில் வைத்து உறுதி கூறுகின்றேன். தமிழரின் தாகம், தமிழரின் தாகம், தமிழரின் தாகம். உண்மையிலே இந்த உரிமைக்காக எழுத்தமிழா என்கின்ற இந்த நிகழ்வினை இந்த இளையவர்கள் தான் வழிநடத்துகிறார்கள். பெரியவர்கள் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? இந்த திங்கட்கிழமையில் லீவு எடுத்து வந்து இப்படியான ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பது என்ன தேவை இருக்கிறது? நாங்கள் குண்டு மலைக்குள் நின்ற நாங்கள், பதுங்கு குழி வாழ்வை அனுபவித்த நாங்கள், வித்துடல் வீதியுலா வருகிற பொழுது மாவீரர்களுடைய வித்துடலை பார்த்து கண்ணீர் சொரிந்தவர்கள். இவர்கள் எதையுமே உணராதவர்கள், எதையுமே பார்த்திராதவர்கள். ஆனாலும் ஒரு சக்தி இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் மாவீர மாமாக்களுடைய கனவுகளை நனவாக்குவோம் என்று ஒரு பெரும் படை இந்த மேடையில் நிற்கிறது. நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு புரட்சிகரமான கைதட்டு கொடுங்கள். இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே அவர்கள் வழிநடத்துகிறார்கள். கடந்த வருடம் அதை அவதானித்தேன், இந்த வருடமும் அதை அவதானிக்கிறேன். இவர்கள் நீல உடை தரித்த எங்கள் தேச தலைவருடைய அறிவாயுதம் ஏந்திய வெளிநாட்டு புலம்பெயர் படை என்பதை மறந்துவிடக் கூடாது. வாழ்த்துக்கள். மாவீரர்களுடைய ஆசியோடும் வீரத்தலைவருடைய வீர வாழ்த்தும் உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து பயணிங்கள். உங்களை நம்பித்தான் இந்த இலக்கும் அணையாது என்ற ஒரு செய்தியை தாய் மண்ணிலே செம்மணியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அங்கே ஒரு அமைதி பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. உறவுகளே, நாங்கள் இங்கே ஒரு எழுச்சி பூர்வமாக எமது ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு முன்பதாக நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே எந்த விளக்கும் அணையாது, இந்த நெருப்பு அணையாது, எங்களுடைய இலக்கு அணையாது. விழிப்புத்தான் விடுதலைக்கு முதல் படி என்கின்ற தேசிய தலைவருடைய சிந்தனையை எப்பொழுதும் மனதிலே பதிப்போம். அவர் வழிப்படி நடப்போம் என்று சொல்லி அடுத்ததாக And with the Muள்ளிவாய்க்கால் genocide in 2009. It is a continuing process. It is systemic. It is a state sanction. It's aimed to erase our history and identity. But the violence didn't start in 2009 either. In 1958, anti-Tamil program were placed by the Sri Lankan state. And in 1961, the Tamils organized protests resisting the state's discriminatory language policy. This is the reality of the Tamil experience under the Sri Lankan state, a monopoly on violence and an act of disproportionately to repeatedly crush Tamil dignity and aspiration. The blood of over 70,000 innocent Tamils has been massacred in Muள்ளிவாய்க்கால் in 2009. Additionally, according to the Sri Lankan state statistic, more than 146,679 Tamils has been forcibly disappeared in 2009. But it continues to stain the conscience of the world. Why? Because we are Tamils. Do you know the Sri Lankan state trapped our civilians during the end of the armed resistance in 2009? The Sri Lankan state, after having sent out international humanitarian NGO that from that areas, instructed the Tamils to shelter in the no-fire zones, telling Tamil civilians to seek safety there. But it was a lie, a calculated trap. Basic human rights were stripped for the Tamils by the Sri Lankan state and military. They prohibited food supplies and hospitals were bombed to prevent from getting treated. Unfortunately, it did not stop there. The Sri Lankan military went as far as raping and tortured Tamils within camps in the most inhuman way possible. They would deliberate targeted crimes against our people because they were Tamil. They were deliberate targeted crimes against our people because they were just Tamils. The world is saying that the genocide
against the Tamils was a genocide without witness. Despite evidence of satellite images of the atrocities in the Tamil areas. There are countless accounts of evidence presented, and yet the UN disappointingly remains silent on investigation and failed to acknowledge that a genocide took place. Is the UN only for majorities? So let me ask you all, what is the point of rights if it's not attainable? What is the purpose of international law if genocide can go unpunished? What is the point of having a powerful world called justice if it's not able to be delivered? Tamils will not experience lasting peace, not while genocide perpetrators remain free. Not while states continue to militarize and violate our rights. Not while our history is erased and our suffering ignored. But amidst this silence, amidst the apathy of global institutions, we, the Tamil people, are still standing. This year, in Canada, a Tamil genocide memorial was unveiled. A monument built not by states, not by United Nations, but by the people. By a diaspora that refuses to forget, by a community that refuses to bow, while the Sri Lankan state demolish memorials, bans mourning, and criminalize memory, we are building monuments. We are carving truth into stone. We are saying to the world, we remember, we resist. This memorial is not a symbol of the past, it's a promise for the future. A future where we Tamils write our own history. A future where justice is not begged for, but demanded. Let that monument in Canada be a warning to oppressors and a beacon to the oppressed. But will not stop. Not our people are free. Not until our land is safe. Not until truth is recognized and justice is delivered. Because justice delayed is justice denied. And justice denied is a call to rise. So we say, we demand the recognition of the Tamil genocide. We demand an independent international investigation into the crimes of 2009. We demand protection for Tamils from ongoing genocide. Nandri, Tamilarin Taham, Tamilala Tayagam. Nandri. இத்தருணத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பையும் தற்பொழுது உங்கள் முன் நாங்கள் தர இருக்கின்றோம். எப்படி தமிழ் இளையோர் அமைப்பு செயல்பட்டு வருகின்றதோ அதுபோன்று இளையோர்களால் அரசியல் திட்டங்கள் ICT என்ற அமைப்பால் முன்னெடுத்து வருகின்றன. அவர்கள் தற்பொழுது ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்குள்ளனர், ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு இருப்பதால் அவர்களால் இந்த நேரத்தில் இங்கிருந்து விடைபெற வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆதலால் அவர்களின் செயல்பாடுகளை தொடர்ந்து ஒரு சிறிய விளக்கத்தை இன்று உங்கள் முன் இங்கே தர இருக்கின்றோம். அவர்கள் முக்கியமாக அவர்களின் செயற்பாடுகளில் அவர்கள் இந்த கடந்த 2 வாரங்களில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பல்வேறு ஐரோப்பிய உறுப்பினர்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமாக இலங்கைக்கு GSP+ சலுகை நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் தற்பொழுது இலங்கையில் காணப்படுகின்ற புதிய அனுரா அரசாங்கத்திற்கு கீழாக தமிழர்களாகிய எமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்று இது போன்று எமது இனத்திற்கான இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் எமக்கு தொடர்ந்து கட்டவிழ்த்து வரும் இனப்படுகொலை எமக்கான நீதி கோரி பல்வேறு சந்திப்புகளை பல்வேறு அரசாங்கத்துடன் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். தற்பொழுது இந்த நேரத்தில் நான் முதலே கூறியது போல அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள சென்றிருக்கின்றார்கள். அவரால் இங்கு சமூகம் அளிக்க முடியவில்லை. ஆதலால் அவர்களின் செயல்பாடு தொடர்பாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம். இதுவரை தன்னுடைய மொழி ஆளுமையால் உரத்த குரலிலே பேசியவர் எங்கட பிள்ளை மதுசாவல்ல. அவர் ஒரு இத்தாலிய நாட்டினுடைய வல்தின நகர சபையினுடைய உறுப்பினர். இந்த மொழி ஆளுமை உள்ள பிள்ளை உரத்த குரலிலே எங்களுடைய வலிகளை நாளை அந்த நகர சபையிலே எடுத்து உரத்து சொல்லுவாள். நம்பிக்கை தரக்கூடிய அந்த மொழி ஆளுமை உள்ள பிள்ளைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வலிகளை சுமந்து எடுத்துச் செல்வார்கள் என்ற நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் செல்வி மதுசா அவர்கள். எங்கே அவருக்கு ஒரு எழுச்சிபூர்வமான கருவொலிகள் கொடுங்கள். மொழி ஆளுமை உள்ள பிள்ளைகள் அல்ல,
மொழி ஆளுமை இருந்தாலும் அதனை எங்களுடைய வலிகளோடு எடுத்துச் சொல்லி உரத்துச் சொல்லுகின்ற ஆளுமை கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் புலி ஆளுமைக்கு சிமரானது, நிகரானது. அந்த வகையிலே ஒரு நம்பிக்கைக்குரிய பிள்ளையினுடைய ஆங்கில மொழி உரையினை தொடர்ந்து இப்பொழுது தமிழ் மொழி உரைக்காக ஜெர்மன் தமிழ் இளையோர் அமைப்பு செயற்பாட்டாளர் செல்வர் கிளிங்டன் அவர்கள். மீண்டும் ஒரு முறை ஐரோப்பிய முன்றலில் கூடியுள்ள எம்மின் உறவுகளுக்கு எமது புரட்சிகர வணக்கங்கள். அன்று தமிழிலே இளைஞர்களே, இன்று நாம் ஐரோப்பிய முன்றலில் ஈழத்தமிழர்களாக எமது உரிமைக்காக ஒன்று கூடி நிற்கின்றோம். தமிழ் எமது தாய்மொழி. அதை தற்பொழுது நாம் கூற மறுத்தால் நமது அடுத்த தலைமுறைக்கு ஈழத்தமிழர் என்ற ஒரு இனம் இருந்ததற்கு ஆதாரம் இல்லாமல் போய்விடும். அதுதான் நமது எதிரியின் திட்டமும் கூட. நமது வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், மொழி போன்றவற்றை பாதுகாத்து பேணி வாழ்வதும் எமது இளைஞர்களாகிய எமது தார்மீக கடமையாகும். ஈழத்தமிழர்கள் மீதான திட்டமிட்ட இன அழிப்பு கடந்த 1948 இருந்து இன்று வரை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. அடிப்படை மனித உரிமைகள் அனைத்து மறுக்கப்பட்டு சொந்த நாட்டிற்குள் அகதிகளாக்கப்பட்டோம். போர் மீது திணிக்கப்பட்டமையாலேயே நாம் ஆயுதமேந்தி போராட நிர்பந்தித்தது. ஆயுத போராட்டம் வெடிப்பதற்கு முன்னரே ஈழத்தமிழர்களாகிய எமது உரிமைகளும் பறிக்கப்பட்டன. அனைத்துலக நாடுகளின் பேராதரவோடு 2009 இன அழிப்பு போரின் மூலம் தமிழினத்தின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கள அரசு சொல்வது போல் தமிழ் மக்கள் உரிமைகளோடும் அடிப்படை உரிமைகளோடும் சுதந்திரத்தோடும் வாழவில்லை. தமிழின் அழிப்பு போர்க்குற்றங்களுக்கான நீதி இனமும் சர்வதேச நீதிமன்றூடாக கிடைக்க அனைத்துலக சமூகம் வழி செய்யவில்லை. மாறாக தமிழின அழிப்பினை தொடர்ந்து வரும் ஸ்ரீலங்கா அரசின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவே உதவி செய்து வருகிறது. இவ்வாறான சூழலில் தமிழினம் ஒன்றுபட்ட சக்தியாக பேரெழுச்சி கொள்ள வேண்டும். இளைய தலைமுறை விழித்துக் கொள்ள வேண்டும். திரைப்படத்துறையில் குறிப்பாக ஈழத்தமிழர்களின் வரலாற்றை கொண்ட படங்கள் நமது போராட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் நம்மை பயங்கரவாதிகளாக காட்டி வருகின்றது. இது திட்டமிட்ட முறையில் எதிரிகளால் விதைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட திரைப்படங்களால் நமது வருங்கால தலைமுறையினருக்கு பிழையான வரலாறு கடத்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட செயல்களை நாம் கண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சவால்களுக்கு மத்தியில் எமது வரலாற்றை சரியான முறையில் கடத்துவது எமது கடமையாகும். ஐரோப்பிய நாடுகளில் சென்ற ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட தமிழின நினைவு தூவிகளை தொடர்ந்து சமீபத்தில் கனடாவில் தமிழின அழிப்பு நினைவாக மே 10 அன்று திறக்கப்பட்ட நினைவு தூவி ஈழத்தமிழர்களாகி நாம் சரியான பாதையில் பயணிக்கின்றோம் என்பதை இன்னும் ஒரு முறை இந்த உலகத்துக்கு சுட்டிக்காட்டி நிற்கின்றது. இச்செயல் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாகியது. இது போன்ற முயற்சிகளில் இளைஞர்களாகிய நாம் சோர்ந்து போகாது தொடர்ந்து ஒன்றாக வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம். தமிழர்களுக்கு நிகழ்ந்தது இன அழிப்பு என்பதை ஐரோப்பாவில் குறிப்பாக இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் நகர சபைகள் சில அங்கீகரித்துள்ளன. இவைகளைப் போல் நாம் வாழும் நாடுகளிலும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்கு இளைஞர்களாகிய நாம் வசிக்கும் அனைத்து நாடுகளின் அரசியல் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு நமக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை உறுதியுடன் பறைசாட்ட வேண்டும். நமது தேசிய தலைவர் கூறியதற்கிணங்க இந்த போராட்டமானது இளைஞர்களாகிய எமது கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னகர்வது எமது தார்மீக கடமையாகும். ஆதலால் அன்பார்ந்த இளைய சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று திரண்டு உறுதியுடன் தலைக்காது இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். நாம் வாழும் இக்காலகட்டத்தில் பல சவால்கள் உண்டு. ஆயினும் அனைத்து சவால்களையும் தாண்டி தேசிய தலைவர் மாமாவின் சிந்தனைக்கிணங்க போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட இலட்சியம் மாறப்போவதில்லை என்பதை நெஞ்சிருத்தி நாம் தமிழீழம் என்னும் ஒரே இலட்சியத்திற்காக மாவீரர்களின் ஈகத்தின் வழி நின்று அயராது உழைப்போம் என்று இத்தருணத்தில் உறுதி எடுத்துக் கொள்வோமாக. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி. தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கும் புலம்பெயர் தமிழ் கட்டமைப்புகள் மட்டும் உடைக்கப்படவில்லை, மாறாக படைப்புகள் கூட எமது தேச விடுதலையை சிதைக்கின்ற படைப்புகளாக படைக்கப்படுகிறது. ஆக கட்டமைப்புகள் உடைக்கப்படுவதற்கான சூழ்ச்சிகள் நடக்கிறது. படைப்புகள் எமது தேச விடுதலையை சிதைப்பதாக படைக்கப்படுகிறது. இது குறித்து யாவரும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இளையவர்கள் சார்பாக கிளிங்டன் அவர்கள்
உரத்த குரல் எடுத்து உங்களுடைய அறிவுறுத்தி சென்றிருக்கிறார். தொடர்ந்து பிரெஞ்சு உரையாளர் பேச்சுக்காக பிரான்ஸ் தமிழ் இளையோர் அமைப்பு பொறுப்பாளர் செல்வி அர்ச்சிதா ஐனி அவர்கள். Vanakkam. Aujourd'hui, nous sommes réunis non seulement pour nous souvenir, mais aussi pour résister, pour pleurer nos morts et pour exiger la justice. Soyons très clairs, le génocide tamoul n'appartient pas au passé. Pour le peuple tamoul, ce génocide ne s'arrête pas en 2009. C'est un processus qui continue encore aujourd'hui. Il est organisé, systématique et soutenu par l'État sri-lankais. Son but est clair, effacer notre histoire et notre identité. Mais la violence n'a pas commencé en 2009. En 1958, l'État sri-lankais a lancé les premiers pogroms contre les Tamouls. En 1961, les Tamouls ont organisé des protestations pacifiques pour s'opposer à la politique linguistique injustice de l'État, qui favorisait uniquement la langue singalaise. C'est ça la réalité, vécue par le peuple tamoul sous l'État sri-lankais. Un monopole de la violence, utilisé encore et encore pour écraser la dignité et les rêves des Tamouls. En 2009, à Mulli-Baikal, plus de 70 000 Tamouls innocents ont été massacrés. Et selon les propres chiffres de l'État sri-lankais, plus de 146 679 Tamouls ont disparu de force de cette même année. Et aujourd'hui, le monde parle de ce génocide comme un génocide sans témoin. Mais il y a des preuves, des images satellites, des témoignages de surveillants, des traces claires des crimes dans des zones tamoules, et il y a eu de nombreux témoignages qui prouvent clairement, et pourtant les Nations Unies sont restées silencieuses. Elles n'ont pas lancé une enquête sérieuse, elles n'ont pas reconnu qu'un génocide a eu lieu. Alors, nous posons la question, l'ONU est-elle seulement là pour défendre les majorités? Et aujourd'hui, je vous demande à tous, à quoi servent les droits humains si on ne peut pas y accéder? À quoi sert le droit international si le génocide ne se reconnaîtra jamais la paix? Tant que les criminels du génocide sont libres, tant que l'État sri-lankais continuera à militariser nos terres, de violer nos droits, tant que notre histoire sera effacée et notre souffrance sera ignorée. Mais malgré ce silence, malgré l'indifférence des grandes institutions, nous, le peuple tamoul, nous sommes toujours debout. Cette année, au Canada, un mémorial du génocide tamoul a été inauguré. Un monument construit non par les États, ni par les Nations Unies, mais par le peuple lui-même, par une diaspora qui refuse d'oublier, par une communauté qui refuse de soumettre. Pendant que l'État sri-lankais détruit les mémoriaux, interdit les commémorations et criminalise les mémoires, nous construisons, nous gravons la vérité dans la pierre et nous disons au monde que nous nous souvenons, que nous résistons. Ce mémorial n'est pas juste un symbole du passé, c'est une promesse pour l'avenir, un avenir où les Tamouls écrivent leur propre histoire, un avenir où la justice ne sera jamais qu'est demandée, mais exigée. Que ce monument au Canada soit un avertissement pour les oppresseurs et un espoir pour toutes les opprimées. Mais nous ne nous arrêtons pas tant que le peuple ne sera pas libre, pas tant que notre terre ne sera pas en sécurité, pas tant que la vérité ne sera pas reconnue, que la justice ne sera pas rendue, parce qu'une justice retardée est une justice refusée. Une justice refusée est un appel à se lever, alors nous disons clairement, nous exigeons la reconnaissance du génocide tamoul et nous exigeons une enquête internationale indépendante sur les crimes du 2009 et nous exigeons une protection pour les Tamouls face au génocide qui continue. Merci. Tamlarintaham, Tamlila Tayagam. Zet niet met de genocide in Mulli-Baikal in 2009. Het is een proces dat voortduurt. Het is systematisch. Het is door de staat goedgekeurd. Het is gericht onze geschiedenis en identiteit uit te wissen. Maar het geweld begon niet in 2009. In 1958 werden anti-Tamil-programma's opgezet door de Sri Lankaanse staat. En in 1961 organiseerden Tamils protesten tegen het discriminerende taalbeleid van de staat.
Dit is de realiteit van de Tamil-ervaring onder de Sri Lankaanse staat. Een monopolie op geweld en systematisch disproportioneel optreden om Tamilwaardigheid en aspiraties te breken. In Mullivika werden in 2009 meer dan 70.000 onschuldige Tamils op gruwelijke wijze om het leven gebracht. Bovendien zijn er volgens officiële cijfers van de Sri Lankaanse staat meer dan 146.679 Tamils gedwongen verdwenen in 2009. En toch blijft het op het geweten van de werelddrukte. Waarom? Omdat ze Tamils zijn. Weet je hoe de Sri Lankaanse staat onze burgers in de val lokte aan het einde van het gewapende verzet in 2009? Nadat internationale humanitaire NGO's uit het gebied waren verwijderd, lokte de Sri Lankaanse staat de Tamils zich te verschuilen in zogenaamde no-fire zones. Zogenaamd veilige gebieden. Maar dat was een leugen, een berekende val. Er zijn talloze getuigenissen en bewijzen gepresenteerd. En toch bleef de VN teleurstellend stil. En erkende zij niet dat er sprake was van een genocide. Is de VN er alleen voor de meerderheden? Dus laat ik jullie dit vragen. Wat is het nut van rechten als ze niet bereikbaar zijn? Wat is de waarde van internationaal recht als genocide ongestraft kan blijven? Wat is het doel van het woord gerechtigheid als het nooit geleverd wordt? De Tamils zullen geen blijvende vrede kennen zolang de daders van genocide vrij rondlopen. Zolang de staat blijft militariseren en onze rechten schendt. Zolang onze geschiedenis wordt gewist en ons lijden wordt genegeerd. Maar te midden van deze stilte, te midden van de apathie van wereldinstellingen, staan wij, het Tamilvolk, niet stil. Dit jaar werd in Canada een Tamil genocide monument onthuld. Een monument gebouwd, niet door staten, niet door de Verenigde Naties, maar door het volk. Door een diaspora die weigert te vergeten. Door een gemeenschap die weigert te buigen. Terwijl de Sri Lankaanse staat monumenten vernietigt, rouw verbiedt en herinneringen criminaliseert, bouwen wij monumenten. Wij graveren de waarheid in steen. Wij zeggen dit tegen de wereld, wij herinneren, wij verzetten ons. Dit monument is niet alleen een symbool van het verleden, het is een belofte voor de toekomst. Een toekomst waarin wij Tamils onze eigen geschiedenis schrijven. Een toekomst waarin gerechtigheid niet gesmeekt wordt, maar geëist. Laat dat monument in Canada een waarschuwing zijn voor onderdrukkers en een baken van hoop voor onderdrukten. Maar wij zullen niet stoppen. Niet voordat ons volk vrij is. Niet voordat ons land veilig is. Niet voordat de waarheid erkend wordt en gerechtigheid geleverd is. Want gerechtigheid die wordt uitgesteld, is gerechtigheid die wordt geweigerd. En gerechtigheid die geweigerd wordt, is een oproep tot opstaan. Dus zeggen wij eisen de erkenning van de Tamil-genocide. Wij eisen een onafhankelijk internationaal onderzoek naar de misdaden van 2009. Wij eisen bescherming voor Tamils tegen de voortgaande genocide. Nandri. Tamileriன் தாகம் நியாயமான 5 அடிப்படை கோரிக்கைகளையும் ஐரோப்பிய ஒன்றிய அவையிடம் முன்வைத்து அவற்றின் மீதான உடனடி நடவடிக்கைகளையும் கோருகின்றோம். தமிழீழ மக்களால் 1977 ஆண்டு தேர்தலில் போது வழங்கப்பட்ட ஆணைக்கமைய வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களின் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற அடிப்படையில் நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றினை பெற்றுக்கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் நட்பு நாடுகளும் முழு முயற்சி எடுக்க வேண்டும். தமிழர்கள் என்ற காரணத்திற்காக சிங்கள ஆக்கிரமிப்பு அரசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு தமிழர்கள் தமது விடுதலை வேணாவை சுதந்திரமாக முன்வைப்பதற்கு சிங்கள அரசு தமிழ் மக்களை அனுமதிக்க வேண்டும் என்ற நடைமுறையை ஐரோப்பிய ஒன்றியம் கட்டாயப்படுத்த வேண்டும். தமிழ் மக்களின் வணங்கத் தலங்களை அழித்து புத்த விகாரைகளை அமைத்தல், தமிழ் கல்விக்கூட இளையோர் மத்தியில் திட்டமிட்ட முறையில் போதைப் பொருட்களை விற்பனை மேற்கொள்ளல், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருத்தல், மீன்பிடி தொழிலினை தடுத்தல் என சிங்கள ஆக்கிரமிப்பில் உள்ள தமிழீழ பிரதேசம் எங்கும் சிங்கள இராணுவத்தை குவித்து தமிழ் மக்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார் இன அழிப்பு தொடர்கின்றது. இக்கட்டமைப்பு சார் இன அழிப்பினை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் நட்பு நாடுகளும் எடுக்க வேண்டும்.
தமிழின அழிப்பின் அதி உச்சமான 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை கருதப்படும். தமிழின அழிப்பிற்கு நீதியினை பெறுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளான தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டு தமிழ் மக்கள் தமது தாயகத்தில் சுதந்திரமாக வாழ ஐரோப்பிய ஒன்றியம் உதவ வேண்டும். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி. உலகத்தின் கவனமெல்லாம் மத்திய கிழக்கை நோக்கி தங்கள் பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தாலும் கூட நாம் தொடர்ந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இனம். எமது மண் தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாதத்தால் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் தமிழின அழிப்புக்கு தொடர்ச்சியாக தமிழ அழிப்பில் எமது இனத்தை தொடர்ச்சியாக அழித்து கொண்டிருக்கின்ற சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக எமது தமிழ அழிப்புக்கு நீதி கேட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது மண் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியும் இங்கே ஐரோப்பிய நாடுகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடுகின்ற இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். காலங்கள் வேகமாக உருண்டோடிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ அழிப்பு இன்னும் நின்றபாடில்லை. தொடர்ச்சியாக தமிழ் அழிப்பு தாயகத்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. எமது மண் தொடர்ந்தும் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. வனவள திணைக்களம் என்றும் வனவிலங்கு திணைக்களம் என்றும் தொல்பொருள் திணைக்களம் என்றும் இராணுவ முகாம்களின் ஆக்கிரமிப்பு என்றும் உரிமை கோரப்படாத நிலங்களை அபகரிப்பென்றும் சிங்கள பேரினவாத அரசால் தொடர்ந்தும் எமது நிலம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், நாம் நாடற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எமது நாடு கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. எமக்கான தமிழ் அரசு இருந்த பொழுது, படைபலத்துடன் அங்கு நின்ற பொழுது எமது நிலம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்று சமாதானம் பேசி வந்தவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற பொழுது நாம் எமக்குரிய அனைத்து அறவழிகளிலும் போராடாமல் விட்டால் நாளை நாமும் ஜிப்சி இனம் இன்னும் ஒரு ஜிப்சி இனமாக மாறிவிடுவோம். ஜிப்சி இனத்தின் கதை உங்களுக்கு தெரியும். நாடற்றவர்களாக ஒரு தங்கள் நாட்டை மீட்காமல் நாடற்ற இனமாக பரம்பரையாக தலைமுறையாக இந்த உலகம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடற்ற இனமாக தலைகுனிந்து ஒட்டி வாழ்கின்ற ஒரு இனமாக, அவமானப்பட்டு கொண்டிருக்கின்ற இனமாக அந்த ஜிப்சி இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த இனத்தோடு நீங்கள் மனம் விட்டு கதைத்து பாருங்கள். தங்களுடைய அனுபவங்களை கதறி அழுது கூறுவார்கள். நான் அனுபவப்பட்டிருக்கின்றேன், கதைத்திருக்கின்றேன், அதைத்தான் உங்களோடு பகிர்கின்றேன். நாமும் அவர்கள் போராடாமல் விட்டதால் நாட்டை இழந்து நாடற்றவர்களாக அலைந்து திரிகின்ற அவர்களைப் போல் நாங்களும் நாளை நாடற்றவர்களாக அலைந்து திரிவோம். நாம் போராடாமல் விட்டால் தமிழ் அழிப்பின் சாட்சிகளாக நாம் இங்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றோம். நாம் ஒன்றும் ஐரோப்பியர்கள் அல்ல. ஐரோப்பியர்களின் உரிமைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன.
ஐரோப்பியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாஸ்போர்ட் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவ்வளவுதான், நாங்கள் ஐரோப்பியர்கள் அல்ல. இந்த மண்ணில் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்த உரிமைகளையும் சுகங்களையும் அனுபவித்து விட்டு எங்கள நாட்டை நாங்கள் மீட்காமல் விட்டால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய இளையோர்கள் நாளை நாடற்ற இனமாக, தலை குனிந்த இனமாக, அவமானப்பட்ட சின்னமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அன்புக்குரிய மக்களே. எனவே எமது மண் மீட்கப்பட வேண்டும். அந்த மண்ணை மீட்பதற்காக ஒரு படைபலம் ஒன்று இருந்தது. அது சதி திட்டங்களால் இன்று அந்த படைபலம் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாங்கள் அதில் இருந்து மீண்டெழுந்து வந்து இன்று போராடுகின்றோம். நமது பிள்ளைகள் தங்களின் கரங்களில் இந்த போராட்டத்தை கையேந்தி நிற்கின்றன. அந்த பிள்ளைகளுக்கு உறுதுணையாக நாங்கள் இங்கு பேருந்தலாக வந்து சேர வேண்டுமா இல்லையா? நமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வியை இந்த மண்ணில் வாழ்கின்ற பொழுது பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள், கல்வியை பெறுகின்றார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு மீட்டு எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எம் கையில் உண்டு. எம் தாயகத்தை நாங்கள் மீட்டெடுத்து கொடுக்காமல் போனால் எமது வாழ்வில் மீட்டெடுக்காமல் போனாலும் எமது இளையோர்களிடம் அதற்கான வழியை அவர்களை ஒப்படைத்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டாமல் போனால் நமது நாட்டை நாங்கள் இழந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, அவமானப்பட்ட ஒரு இனமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய தலைமுறை இன்னொரு ஜிப்சி இனமாக இங்கே வாழும். எனவே நாம் போராடுவது வரலாறு நமக்கிட்ட கட்டளை. தங்கள் உயிர்களை கொடுத்த மாவீரர்கள் கனவோடு சென்றிருக்கின்றார்கள். அந்த பொறுப்பு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைக்கின்ற அனைத்து அறவழிகளிலும் நாங்கள் போராட வேண்டும், பெருங்களாக திரள வேண்டும். எமக்கான சுதந்திரத்தை இவர்கள் தங்கத்தட்டில் கொண்டு வந்து ஏந்தி தருவார்கள் என்று கனவோடு இருக்க இயலாது. போராடினால் தான் வாழ்வு, இல்லையே நாம் இழந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, எனவே பெருந்திரளாக வர வேண்டியவர்கள் எமது மக்கள். அந்த இளையோர்களுக்கு முன்னின்று தங்கள் கரங்களில் இந்த விடுதலை போராட்டத்தை கையேந்தி கொண்டு நிற்கின்ற இளையோர்களுக்கு எமது மக்கள் பெருந்திரளாக வந்து தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். எமது மண்ணை நாங்கள் மீட்க வேண்டும், வேற யாரும் மீட்டு தர மாட்டார்கள். எனவே இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் நடக்கின்ற அனைத்து அறவழி போராட்டங்களிலும் திரும்ப திரும்ப கூறுகின்றோம், ஒன்றையே திருப்பி கூறுகின்றேன். எமது மண் மீட்கப்படாமல் விட்டால் நாங்களும் இன்னும் ஒரு இயற்சி இனம் நாடற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். எமது தாயகம் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. நாடற்ற ஒரு இனமாக, அவமானப்பட்ட ஒரு இனமாக இந்த மண்ணிலே எந்தெந்த நாட்டில் நாம் வாழ்கின்றோமோ அந்த இனத்தோடு ஒட்டி வாழ்கின்ற ஒட்டு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் எங்களோட பிள்ளைகளிடம் நாங்கள் ஒப்படைக்க போகின்றோமா? மக்கள் வாழ்ந்த பூர்வீக மண் நமது தமிழம். வரலாற்றில் ஆகத்தூர போக வேண்டிய தேவை இல்லை. ஐரோப்பியர்கள் 1505 முதல் கால எமது மண்ணில் வைத்த பொழுது நீர்கொழும்பிலிருந்து கரையோரமாக நீர்கொழும்பு, சிலாபம், மன்னார், பூநகரி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, அம்பாந்தோட்டி என்றும்
மத்தியில் கிளிநொச்சி, வவுனியா, அன்றாபுரம், புலனறுவை என்றும் பறந்து விரிந்து வாழ்ந்த மக்கள் எமது பூர்வீக மண் இன்று திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களால் மன்னாரோடு சுருங்கி, அம்பாறையோடு சுருங்கி, வடக்கு கிழக்கு எமது தாயக பிரதேசம் பிரிக்கப்பட்டு புலனறுவையும் அன்றாபுரமும் பறிபோய், நீர்வளம்பும் பறிபோய், வவுனியாவிலும் எல்லை வரை எல்லைக்குள்ளும் வந்து நுழைந்து இன்று எமது மண் பிரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உறவுகள், இங்கு வராதவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்க இனம், எமது நாடு பறிபோய் கொண்டிருக்கின்றது, எமது பிள்ளைகளுக்கு நாம் நாட்டை மீட்டுக் கொடுக்க வேண்டும், இல்லையில் அந்த பிள்ளைகளிடம் சரியான வழிகாட்டுதலோடு எமது பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். நாம் போராடியே ஆக வேண்டும். போராடினால்தான் எமக்கு வாழ்வு உண்டு, இல்லையே சாவுதான். இல்லையே நாம் நாடற்ற ஒரு ஜிப்சி இனமாகவே நாம் அந்த வரலாற்றை மாபெரும் பழியை சுமந்து கொண்டு எமது அடுத்த தலைமுறைகளையும் இன்னும் ஒரு நாடற்ற இனவர்களாக மாற்றி விடுவோம். அவர்கள் நாடற்ற இனமாக மாறாமல் நாட்டை மீட்டெடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு எங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்பதை அவர்களுக்கு எடுத்து விளக்குங்கள். வரலாற்று கடமை செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. எனவே அன்புக்குரியவர்களை, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பேச்சை மிகவும் ஏற்ற இறக்கத்துடன் பேசி, ஆஹா நல்லா பேசியிருக்கார் என்று கைதட்டி கொண்டு, நானும் நல்லா கைதட்டிட்டீங்கள் ஆஹா என்று சொல்லி நாம் ரொம்பவும் சந்தோஷம் போகிறதுக்காக நாம் வரவில்லை. தயவுசெய்து கைதட்ட வேண்டாம். இங்கே பதிந்து கொள்ளுங்கள், பதித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் இதிலே பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டத்துக்காக அர்ப்பணித்து செயற்பட்டவர்கள்லாம் நீங்கள் நிற்கின்றீர்கள், பெரும்பாலானவர்கள் நீங்கள்லாம் நிற்கின்றீர்கள். ஆனால் நாம் சாகும் வரை இந்த கடமையிலிருந்து விலக முடியாது. எமது இளையோர்களுக்கு சரியான ஒரு வரலாறை சரியான வழிகாட்டலோடு அவர்களின் கைகளில் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். ஆனால் மக்கள் தான் இப்பொழுது பலம். மக்கள் பலம் இல்லாமல் நாம் போய் இவர்களுடன் பேச முடியாது. பேசினால் இவ்வளவுதானா என்று கூறுவார்கள். இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கின்றீர்கள், இவ்வளவுதானா? எனவே அன்புக்குரியவர்களே, உங்கள் உறவுகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் அனைவரிடமும் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். இந்த அறவழி போராட்டங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு அறைகோல் விடுங்கள். தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். அந்த எமது போராட்டத்தை தங்கள் கைகளில் ஏந்தி இருக்கின்ற இளையோர்களுக்கு எங்களுடைய முழு பலத்தையும் கொடுப்போம். அவர்களை சரியாக வழிகாட்டுவோம். தொடர்ந்தும் போராடுவோம். போராட வேண்டிய வரலாற்று கடமை எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே அன்புக்குரியவர்களே, அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. உங்களிடமிருந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.